சார் வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சார் 24ஆம் தேதி டைப்பிஸ்ட்கான கலந்தாய்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி அந்த டைப்பிஸ்ட் கலந்தாய்வு கலந்துக்கிறவங்க தேர்வர்களை என்ன பண்ணணும் அப்படின்றத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரிங்க சார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் இப்போ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கு ஒரு நாளைக்கு 400 பேர் தான். ஓகேங்களா. விஏஓ ஜூனியர் பில் கலெக்டர் இதுக்கும் ஒரு நாளைக்கு 400 பேர் தான். பெர் டேக்கு 400 மெம்பர்ஸ் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் டைப்பிஸ்ட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்னென்ன ஆன்லைனில் கிளைம் பண்ணியிருந்தீங்களோ, ஓகேங்களா. நான் 10th படிச்சிருக்கேன் சார், நான் எக்ஸர்வீஸ் மேனு, நான் ஆல்ரெடி போஸ்டிங் இருக்குது, அதனால் என்ஓசி அப்ளை பண்ணியிருந்தேன், வாட் எவர் நீங்கள் என்னென்ன ஆன்லைனில் கிளைம் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கணும். ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சார் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க அதுக்கு தேவையில்லை, புரியுதுங்களா. ஸோ இது ஃபாரஸ்ட் கிடையாது, டைப்பிஸ்ட் கூட தான். அதனால் போத் ஐயர், ஓகேங்களா, நீங்கள் லோயராக இருந்தாலும் சரி போத் ஐயர் தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா. சரி, இது ஒரு பக்கம். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, லைக் இப்போ பாருங்கள், ஆதிராவிட வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 2200 இருக்குது. ஓகேங்களா. அது ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்டேட் சீனியாரிட்டி. அக்ரிகல்ச்சரும் டைப்பிஸ்ட் இருக்குது, அது ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ உங்கள் கம்யூனிட்டி இருக்கா, ஜென்ரலில் அண்ட் பிசி இருந்தால் பிசி, ஓகேங்களா, எம்பிசி இருந்தால் எம்பிசி, எஸ்சியாக இருந்தால் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் எஸ்டி, உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, அதுக்கு 2200, ஓகேங்களா, ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாமே இந்த போஸ்ட் கோடுக்கு இந்த அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அதாவது அதே மாதிரி சொல்லுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தான் போஸ்ட் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் தெரியும், நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, அப்புறம் நிறைய உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களே கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்குறேன், சார் வேலை போல இருக்குது சார், டைப்பிஸ்ட்டுக்கு வேலை போல இல்லாமல் இருக்குமா? ஓகேங்களா. அப்போ ஜூனியர்ஸ்டும் எல்லாருக்குமே வேலை போல இருக்குது தான் சார் செய்யும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இது எடுத்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு இப்போ அசம்ஷன் வந்திருப்பீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணி வைங்க. ஓகே, இது கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக அடுத்தது போங்க. ஓகே, எனக்கு நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 5 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டாப் 5 டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு டாப் 5 ஆர்டர் வச்சுக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் போய்ட்டு அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு கவுன்சிலிங் ஆள் உட்கார வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு மாதிரி ஒரு ஸ்லைடு போயிட்டுருக்கோம், அதில் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அந்த டைம் என்ன தெரியுமா இருக்கும், சரி நம்ம குறிச்சிருக்கோம் இந்த போஸ்ட் கிடைச்சா போதும் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருக்குமே தவிர ஒரு ஃப்ரீ மைண்டெலாம் இருக்காது. ஃபஸ்ட் டே போகிறவங்களும் பிரச்சனை இல்லை, இந்த செகண்ட் டே தேர்ட் டே போகிறவங்களாம் ஒரு சில ஓன் டிஸ்ட்ரிக்டே ஃபுல்லாக காலியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. அதாவது தேர்ட் டே ஃபோர்த்துலாம் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் முன்னாடியே பார்த்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது காலி அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அடுத்தது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு கவுன்சிலிங் ஆள் உட்கார வைப்பாங்க, அது உங்களுக்கு மாதிரி ஸ்லைடு இருக்கும், அதில் நோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா. உள்ளே போய் சிஸ்டர் சொல்லி அவங்க மைக்கில் வேறு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, நம்ம வேறு அது ஒரு காதில் விழும். ஓகே, அது ஒரு பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் அந்த ஸ்லைடு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இப்போயே 5 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலாம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆள் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் ஆளுக்குள்ளார போயிட்டு வெயிட் பண்ண வைப்பாங்க. அவங்கள தரவரிசை அடிப்படையில் உங்களை உள்ளே கூப்பிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். சிஸ்டம் முன்னாடி நீங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கோட் சொல்லுவாங்க. நீங்கள் அதை சொல்லணும். அது சொன்னோடனே அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அப்ளிகபிள்னா இங்கே சிஸ்டில் காட்டும் அப்ளிகபிள், அது இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு வந்துடும். அப்போ அடுத்து சொல்லுங்கன்னு அவங்க கேட்பாங்க. அதுதான் 5 ஆர்டர் வச்சுங்க. அதில் செகண்ட் ஆர்டர் நீங்கள் என்ன போஸ்ட் வச்சிங்களோ அதை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அந்தாட்ட போய்ட்டு ஒரு மைக் இருக்கும் பக்கம், அதில் வந்துட்டு உங்கள் நேமு, உங்கள் போஸ்ட்டு என்ன போஸ்ட் எடுத்துருக்கீங்க, அந்த உங்களுடைய ஓவரால் ரேங்க்கு சொல்லிட்டிங்கன்னா சரி, அவ்வளோதான். எடுத்துகிட்டு வந்து எஸ்எல்எஸ் எப்பயும் போல் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை சைன் பண்ணிவிட்டு தென் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அண்ட் தென் எஸ்எல்எஸ் எப்பயும் போல் வெளியே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட காட்டிட்டு அந்த வால் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எஸ்எல்எஸ் நீங்கள் ஹோம் டவுனுக்கு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் எடுத்தீங்களோ டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி தான் டிஸ்ட்ரிக், ஸ்டேட் சீனியாரிட்டி தான் ஸ்டேட் சீனியாரிட்டிக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆஃபர் லெட்டர் கூப்பிடுவாங்க, ஜாயின் லெட்டர். ஓகேங்களா. இவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க சார், இந்த போஸ்ட்டுக்கு இது இருக்குது. இப்போ கோஆப்ரேட்டிவ், ஓகேங்களா, காலேஜ் எஜுகேஷன், கமர்ஷியல் டேக்ஸு, ஓகேங்களா. இந்த கமர்ஸ் ஸ்டேட் அப்படின்னா எல்லாமே சென்னையில் தான் போடுவாங்க, ஹெட் ஆஃபீஸ்லாம். சரி, ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாமே ஈரோடு. இப்போ இதே இந்த கமர்ஷியல் டேக்ஸ்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இப்போ கமர்ஷியல் டேக்ஸில் ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுத்தவங்க வேலூர் மாவட்டத்தை எடுத்துகிறவங்களுக்கு ஜாயின் லெட்டர் வந்துருச்சு சார். ஓகேங்களா. ஸோ ஜாயின் லெட்டர் அவங்களுக்கு வந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன். ஸோ வேலூர் ரீஜன் எடுத்தவங்க கமர்ஷியல் டேக்ஸுக்கு ஜாயின் லெட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் ஜாயின் லெட்டர் ரிலீவ் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக. ஏன்னா 17ஆம் தேதி வரைக்கும் விஓ ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கான கலந்தாய்வு முடிஞ்சது. ஸோ அதனால் அப்போ அந்த விஓ ஜூனியர் ஸ்டூடெண்ட் பில் கலெக்டருக்கான
ஆஃபர் லெட்டர் வந்து இப்போ ரிலீவ் பண்ணுவாங்க, ஜாயின் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து இப்போ ஜாயின் லெட்டர் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேட் சீனியாரிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டட் கவுன்சிலிங்காக நடக்கும், அதுக்கான லெட்டருமே அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இங்கே கமர்ஷியல் டேக்ஸ் வந்தாலும் நான் அதை சொல்லணும் சார். ஓகேங்களா, ஸோ இந்த திருவள்ளூர், வேலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் அது ஸ்டேட் சீனியாரிட்டி. அதுக்கு மேலே எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இங்கே இதெல்லாமே ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சமான துறையை நீங்கள் தான் தேர்வு செய்ய போகிறீங்க. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடாது கடைசி வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளார இன்னும் 3-4 நாள் இருக்குது, அதுக்குள்ளார தேடி வச்சுக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு இப்பவும் பார்க்கலாம்னா இனியாலும் எல்லா இதுவும் கேட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் எடுத்தால் சென்னையில் தான் போடுவாங்க, ஸோ இதெல்லாம் எடுத்தால் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக் வரும், ஸோ எது நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னுடைய கட் ஆஃப் சார் அவர் சொல்கிறார் ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் எடுன்னு சொல்கிறார். பட் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்காது சார், ஏன்னா என்னோட கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. நான் 4th டே தான் போகிறேன், நான் 3rd டே தான் சார் போகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த டிபார்ட் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நான் வேறு சார் எடுத்துக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளாரிஃபை பண்ணி ஒரு ஆர்டர் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கின்னு நீங்கள் உட்காந்துட்டுருங்க பொறுமையாக. ஓகேங்களா, எல்லாமே ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எந்த ஒரு இதுக்கும் ஃபேர் ஆக வேண்டியதெல்லாம் அவங்க வந்து ஒன்று அப்படியே ரிஜெக்ட்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இது இல்லையா, சாரிப்பா ஒரு அப்பாலஜி மாதிரி எழுதி கொடுத்து சொல்லி ஒரு 15 days டைம் கொடுத்து எகைன் மறுபடியும் நீங்கள் அதை போய் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எதுக்கு மறுபடியும் 15 daysக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுன்றதுனால கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதேமாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு PDF டவுன்லோட் பண்ணியிருப்போங்களா, அதை எடுத்துகிட்டு போகணுமா கேட்டிங்க, அது தேவை கிடையாது. ஓகேங்களா, ஆல் டிக்கெட் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகணுமா கேட்டாங்க, ஆல் டிக்கெட்லாம் தேவை கிடையாது. புரியுதுங்களா, ஸோ ஒரிஜினல் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுவும் உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதையும் கொடுத்து ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும். எதுவும் ஃபோட்டோலாம் தேவை கிடையாது. புரியுதுங்களா, சரிங்க சார். சரிங்க சார், பாருங்கள் உங்கள் எது வேக்கன்ட் இருக்குது என்னென்னு பாருங்கள். ஓகேங்களா, இந்து ரிலிஜியஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு சில இதுக்கெலாம் டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில டிகிரிலாம் காமர்ஸ் டிகிரி கேட்டு டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு பாருங்கள். ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நாட் அப்ளிகபிள் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அதே ஸ்பில்ட் ஆகிடுது. சிஸ்டத்தில் சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக அதே இந்த கம்யூனிட்டிக்கு இது இருக்கா இல்லையான்னு அதே சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து லைக் இப்போ வந்துட்டு வேலூர் மாவட்டத்தை சூஸ் பண்ணேன்னு ஸோ வேலூர் மாவட்டத்தில் ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் வேலூர் மாவட்டத்துக்கு அந்த போஸ்ட் கூட சொல்லி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க, டைப்பிஸ்ட்டு பிசி கம்யூனிட்டி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே வேக்கண்ட்டே இல்லை. பட் ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு இதில் தவறுதலாக பிசி ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லி பிசி உமனுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு பிசி ஜென்னு ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க ஏதோ பிசி இருக்குது, அந்த டபுள்யூ பார்க்கல உமன்றதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே போய்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னாவே நாட் அப்ளிகபிள் தான் இருக்கும். ஐயோ நான் பார்த்தனே அப்படின்னாலையும் கிடையாது. ஏன்னா நாட் அப்ளிகபிள் தான் வரும். புரியுதுங்களா, அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் இங்கே குறித்து வச்சுட்டு அப்புறம் என்ன சார் 2 சீட் இருந்துச்சு ஆனால் அங்கே சொல்லலாம் இல்லைன்ட்டாங்களே என்னன்ட்டு அதிலே தான் யோசனை போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, அதனால் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கிறீங்களாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த 5 டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகைன் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஓகே, இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போத் ஹையர் கேட்டிருக்காங்க, சிஓஏ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, காமர்ஸ் டிகிரி தான் கேட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. இதுக்கு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது எஸ்எல்சி தகுதி தான். பேசிக் எஜுகேஷன்னாவே மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதில் 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், டைப்பிஸ்ட் இருந்தால் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் இருக்கீங்களான்னு கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் போய்ட்டு அங்கே போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க. இதெல்லாம் நடந்தது, அதனால தான் சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ அப்புறம் ஒரு ஹாப்பியாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நம்ம இது 5 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குன்னு குறிச்சிருந்தோமே, பட் ஆனால் இல்லைன்றாங்களே இது என்ன. அப்பயும் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, இதை தான் ஜூம் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, நம்ம நண்பர் அப்படி தான் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி அது உமனுக்கு இருந்தது, ஆனால் அவரை ஒழுங்காக பார்க்காம அவர் போய்ட்டு அதை தேடிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இல்லைப்பா அப்படின்னா இல்லை இருந்துச்சு நான் பார்த்தோமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் செக் பண்ணால் அது உமனுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இல்லைப்பா சரி ஓகே அப்படின்னு தான் அவர் மனசை தேத்தின்னு ஆறுதலானார். ஓகேங்களா, அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா, சரிங்க சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதேனும் குறிஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கூடிய விரைவில் பதிலளிப்போம். ஓகே, அதேமாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டைப்பிஸ்ட் கலந்தாக்கி போகிற யாரும் உங்கள் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.